ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். இது சிஸ்லிஸ் கிச்சன். இந்த வாரம் நான் செய்ய போகிறது ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன், இது வந்துட்டு அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு நசுக்கி வைக்கணும். தாளிக்கிறதுக்கு குழம்பு தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், லைம் ஜூஸ், தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி பழம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய். இப்போ பாத்திரம் வச்சிருக்கிறேன், அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் வெங்காயம் போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போட்டுடலாம். இப்போ இந்த பச்சை மிளகாய் வெங்காயம் நான் போட்டிருக்கிறேங்க, இது நல்ல ரா ஸ்மெல் போனோம். அது போயிட்டு நம்ம இந்த கொத்தமல்லி, புதினா இதில் போட்டுடலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிட்டு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது. இப்போ நம்ம பாத்திரம் வச்சிருக்கிறோம். இந்த பாத்திரம் நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். போதும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சோம்பும் பட்டையும் போட்டுடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு இல்லைங்களா? இப்போ இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இது நசுக்கி வச்சது, இடிக்கல்ல போட்டு நசுக்குந்தது, இதையும் போட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி பழம் போட்டுடலாம். தக்காளி நல்லா வேகணும். இப்போ நம்ம மஞ்சள் தூள் போட்டுடலாம். மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இப்போ நம்ம அது கறி எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, கழுகி வச்சது இதில் போட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம உப்பு போடலாம். கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்துல போட்டிருந்தோம். இப்போ நம்ம பச்சை மிளகாவும் இந்த கொத்தமல்லி, கறிவேப்பிலையும் போட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, இந்த வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை இதெல்லாம் இப்போ இதில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். நம்ம மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அது தண்ணி இருந்தது, அந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றிடலாம்.
இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிடலாம். அப்புறம் கரம் மசாலையும் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த லைம் ஜூஸ் ஊற்றிடலாம். ஆயிடுச்சு. சுவையான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் மசாலா தயார். இது செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குது, நல்லா இருக்குது. செஞ்சு பாருங்க. நன்றி.